பழங்கால தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி இன்று வரை தொடர்ந்து கொண்டாடப்படும் மிக பழமையான தீபத் திருநாள் அதுதான் திருக்கார்த்திகை. புராணங்களில் சொல்லப்படுவது என்னன்னா, ஒரு நாள் 3 உலகங்களும் இருளால் மூடப்பட்டன. அந்த இருளை அகற்ற சிவபெருமான் அனந்தமான ஒரு ஜோதி வடிவமாக தோன்றினார். அந்த ஜோதி திருக்கார்த்திகை தீபம் என்பதற்கான தெய்வீக தொடக்கம். அதே நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் பிறந்தார் என்று கதைகள் கூறுகின்றன. ஆகவே இந்த நாள் சிவனின் ஜோதி தரிசனமும் முருகனின் பிறப்பும் சேர்ந்த ஒரு புனித தருணம். சங்க இலக்கியத்திலும் கூட இந்நாளில் மக்கள் ஒளியேற்றி வழிபட்டனர் என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அதனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர்கள் இந்த தீபத்தை ஒளியின் அடையாளமாக பார்த்தார்கள். நாம் இன்று ஏற்றுற ஒவ்வொரு தீபமும் இருளை அகற்றும் அறிவு, துயரம் அகற்றும் நம்பிக்கை, குடும்பத்துக்கு ஒளி தரும் ஆசீர்வாதமாக மாறட்டும். இனிய திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.